கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து டவர் பாருங்கள். இந்த பிஎஸ்என்எல் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் காமிச்சிட்ருக்கு. ஐ மீன் 2Gயில் இருக்குது. ஓகேங்களா. ஆனால் நான் இருக்கிற ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3G அவைலபிள் தான். இப்போ இது அடிக்கடி இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. இப்போ நம்ம இதை எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செட்டிங் வந்துடுங்க. நெட்வொர்க் செட்டிங் போங்க. நெட்வொர்க் செட்டிங்ஸில் சிம் செட்டிங்ஸ் அந்த பிஎஸ்என்எல் சிம் அதுவோ அதை சூஸ் பண்ணிங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ஆட்டோவில் இருக்குது உங்களுக்கு. இது நீங்கள் ஆட்டோவில் விடாதீங்க. ஓகேவா. அதை டிசேபிள் பண்ணுங்கள். ஆட்டோ செலெக்ஷன்ன்றதை ஆஃப் பண்ணுங்கள். இது மேனுவலாக சர்ச் பண்ணும். நான் ஏற்கனவே பண்ணேன், அதனால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ இது என்ன கேதர் பண்ணுதுன்னா அவைலபிள் நெட்வொர்க்ஸ் நம்ம சைடில் நமக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய நெட்வொர்க்ஸ் என்னென்ன இருக்குன்றது இது வந்து இப்போ வந்து அனலைஸ் பண்ணி நமக்கு சொல்லணும். இது நாட் ஓன்லி ஃபார் பிஎஸ்என்எல் இருக்கிற எல்லா நெட்வொர்க்ஸுமே சொல்லும். வோடாஃபோன் இருந்தால் வோடாஃபோன், ஏர்டெல் இருந்தால் ஏர்டெல், ஜியோ இருந்தால் ஜியோ, பிஎஸ்என்எல் தான் பிஎஸ்என்எல். இதில் என்ன 2G இருக்குது, 3G இருக்குது, 4G இருக்குன்ற எல்லா டீட்டெயிலுமே நமக்கு சொல்லும். ஸோ இங்கே வந்து பாருங்கள். இப்போ வந்து பிஎஸ்என்எல் 2Gயில் இருக்குது. இது அவைலபிள் நெட்வொர்க்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். பிஎஸ்என்எல் 3G, பிஎஸ்என்எல் 2G, ஜியோ 4G. இது வந்து நமக்கு எலிஜிபிள். இப்போ நான் அந்த 2 சிம் வச்சுருக்கேன்றதுனால இது எனக்கு காமிக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஏர்டெல் 4G, விஐ வோடாஃபோன் இந்தியா அவங்க வந்து பார்த்திங்கன்னா 4G, ரிலையன்ஸ் 4G, ரிலையன்ஸ்லாம் இருக்கா அதான் ஜியோட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏர்டெல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2G இருக்குது, வோடாஃபோனும் 2G இருக்குது. என்னுடைய ஹேண்ட்செட் வந்து 5G சப்போர்ட் பண்ணிக்கூடிய ஹேண்ட்செட் இல்லை. ஸோ அதனால் மேபி எனக்கு 5G காமிக்காமல் இருக்கலாம், இல்லை ஏர்டெல் இருக்கான்னு எனக்கு தெரியல, நான் யூஸ் பண்ணி பார்க்கல. ஸோ நான் பார்த்த வரைக்கும் வந்து 3G இருக்கிற ஒரு நெட்வொர்க் பிஎஸ்என்எல் தான். இப்போ நான் பிஎஸ்என்எல் 3G தான் ஸ்விட்ச் பண்ண போகிறேன். இப்போ நான் 2Gலேருந்து நான் 3Gக்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா மேலே சிம்பிள் கட் ஆகிடுச்சு. சிம்பிள் கட் ஆகி ஹெச் சிம்பிள் வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அவைலபிள் நெட்வொர்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பிஎஸ்என்எல் 3Gயை ஸ்விட்ச் பண்ணுங்கள். 2Gலே தான் கிடைக்குது, எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 3G வந்து ஒரு ஓவரான ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து எதனா ஒன்று சர்ச் பண்ணுறீங்க, இல்லை எதனா ஒரு வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது நல்லா தான் இருக்கும். நல்லா இல்லைலாம் சொல்ல முடியாது. சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குமே தவிர, பட் வந்து ஓவராலாக ஒரு பேசிக் யூசேஜுக்கு ஒரு பேமெண்ட் பண்ணணும், ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணணும், இல்லை அது மாதிரி ஒரு சின்ன சின்ன டாஸ்க்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா வீடியோ கூட பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளே ஆகும் போது தான் கொஞ்சம் உங்களுக்கு பஃபர் ஆகும். ஒன்ஸ் ப்ளே ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா 3G ஸ்பீட். இது ஒரு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. நான் இல்லைலாம் சொல்ல மாட்டேன். நான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன், இன்டோரில் தான் இருக்கேன். இப்போ இன்னும் வெளியே போனால் எனக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி இஷ்யூஸ் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா. அதுதான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.